ராமர் பாலத்தை சேதப்படுத்த மாட்டோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார். அது பற்றிய பேச்சும் அதனுடைய எதிர்வினைகளும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. நம்ம அதை எடுத்து விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான மாற்று வழிகளை ஆராய்வோம் அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்கார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிற இந்த புதிய நிலைப்பாட்டை வரவேற்கிறீங்களா? ராமர் பாலத்தை சேதப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் விமர்சனங்களை முன்வைக்கிறீங்களா? சேது சமுத்திர திட்டம் என்பது தமிழக மக்களுடைய கனவு திட்டம். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தீர்மானம் போடாத, அறிக்கைகள் கொடுக்காத அரசியல் கட்சிகளே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரித்தது. அதிமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு வைகோ ஒரு பேரணி நடத்தினார், மதிமுக பேரணி. அந்த பேரணியிலே வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று உறுதி கொடுத்தார். அந்த அடிப்படையில் அந்த தேசிய ஜனநாயக முன்னணி அரசு 5 கோடி ரூபாய் நிதி யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சராக இருந்தபோது ஒதுக்கப்பட்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நீரியிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு எந்த கடல் வழி பாதையில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது என்ற போது பல சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து 6வது கடல் வழி பாதை தான் சிறந்த பாதை, அந்த பாதையின் வழியாக சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீரி பரிந்துரை செய்தது. அந்த பரிந்துரை செய்த போது ஆட்சியில் இருந்தது பாஜக. அப்போது மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் கோயல். ஆக எல்லாமே அந்த ஆட்சியில் நடந்தது. அதற்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்து அதுக்காக 2427 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 1/3 பங்கு வேலைகள் முடிகிற தருவாயில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இன்றைக்கு திடீர் என்று 2007 மார்ச்சில் சுப்பிரமணிய சாமி நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த 6வது கடல் வழி பாதையில் ராமர் பாலம் இருப்பதாக சொல்லி நீதிமன்றத்திலே தடையாணை பெறுகிறார். 2007 மார்ச் வரைக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எந்த அரசியல் கட்சியாவது பாஜக தலைவர்களாவது அங்கே ராமர் பாலம் இருப்பதாக சொன்னதாக ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அதற்கு அடிப்படையாக ஏதாவது கூறியிருக்கிறார்களா? திடீரென்று ராமர் பாலம் எப்போது முளைத்தது? 2007 மார்ச்சுக்கு பின்னாலே பின்னணியிலிருந்து பல விஷயங்கள் பேசிட்டோம். ஆக இன்றைக்கு நிலைப்பாட்டை பத்தி உங்க கருத்து? அதுல அதை பாதிக்காத வகையில் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், பச்சோரி கமிட்டி அறிக்கை என்னன்னு சொன்னா 6வது கடல் வழி பாதையை தவிர வேறு வழியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று ஆய்வு செய்வதற்காக அதற்கு கேட்டுக்கொண்ட போது அது ஆய்வு செய்வதற்கு வேறு வழியாக திட்டத்தை செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அறிக்கை கூறிவிட்டது. ஆக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 6வது கடல் வழி பாதையாகத்தான் செயல்படுத்த வேண்டும், வேறு மாற்று வழியிலே செயல்படுத்த முடியாது. ஏற்கனவே எல்லாம் ரிஜெக்டடு ரூட், எல்லாமே 4வது கடல் வழி பாதை எல்லாமே சாத்தியமில்லை என்று சொல்லி நீதி எடுத்த முடிவின் அடிப்படையில் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டியெல்லாம் ஆய்வு செய்து தான் இந்த 6வது கடல் வழி பாதை தேர்வு செய்யப்பட்டது. திடீரென்று அதில் மதத்தை புகுத்துவது, ராமர் பாலம் அறிவியல் ரீதியாகவும் மத நம்பிக்கைகள் மற்ற விஷயங்கள் காரணமாகவும் அது புவியிலும் சேர்த்து தான் அறிவியல் ரீதியாக பல காரணங்களை உள்ளடக்குறாங்க. இந்த காரணங்களை முன்வைத்து தான் நாங்கள் ராமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் வேறு திட்டங்களை ஆராயிரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு புறத்தில் இயற்கை ஆர்வலர் முன்வைப்பது ராமர் பாலம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த 6வது கடல் வழியை தாண்டி வேறு பகுதிக்கு சென்றால் அது உகந்ததாக இருக்காது, அது அந்த அந்த ஆழமாக தோண்டக்கூடிய பணிகள் ட்ரன்ச்சிங் உறுதியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளை மத்திய அரசு ஆராய்ச்சி? அதுதான் சொல்றேன், என்ன மாதிரியான சாத்தியக்கூறுங்கிறது நீங்க ஆராய்வதற்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு. ரெண்டாவது சேது சமுத்திர திட்டத்திற்கு நீங்க சொன்ன மாதிரியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த காலம் அப்படிங்கிறது உண்டு, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இன்று தமிழக அரசாங்கமே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அவர்கள் உச்சநீதிமன்றத்திலும் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எந்த விதத்திலையுமே எந்த வழிமுறையிலையுமே இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மண்டலமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க சேது சமுத்திர திட்டம் எந்த காரணத்தை கொண்டும் ராமர் பாலத்தை சேதப்படுத்துவதற்கு விடமாட்டோங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம். அதனால ஏதோ புதிதாக இன்று இவர் சொல்ற 2007 மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பத்தி பேசலன்னு சொல்றது தவறு. ஏனென்று கேட்டால், ராமர் பாலத்திற்கு சேதம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனேயே அனைத்து அமைப்புகளும் தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலையும் சரி இதற்காக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பாராளுமன்றத்தை வரைக்கும்
பாராளுமன்றம் எவ்வளவு நாள் வந்து இதற்காக முடக்கப்பட்டது? நீங்க உச்சநீதிமன்றத்துல தடையாணை பெறுகிற வரைக்கும் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மற்ற அமைப்புகள். அந்த இடத்துல பாரதிய ஜனதாவுடைய யூ டர்ன் தான். அதாவது ராமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் திட்டத்தை நிறைவேற்றுவோம் ஒரு கட்டத்தில் இருந்து பின்னர் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போய் விவாதங்கள் நடத்தி இப்ப மீண்டும் திட்டத்தை நிறைவேற்றுவோம், ராமர் பாலத்தை சேதப்படுத்த மாட்டோம். பாருங்க, திட்டத்தை நிறைவேற்றுவதை குறித்த மாற்று வழிகள் யோசிக்கப்படும் அப்படிங்கறது ஒரு விஷயம். அப்படின்னா நாளைக்கு மாற்று வழிகள்ல எதுவுமே வந்து நம்மளுக்கு அதுல சேதப்படுத்துறதுக்கோ இல்ல பொருளாதார ரீதியோ இல்லன்னு சொன்னா நிச்சயமா திட்டத்தை நிறைவேற்ற ஒரே கேள்வி இருக்காது. 2007 மார்ச் சுப்பிரமணிய சாமி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு முன்னாலே அங்கே 6வது கடல் வழி பாதையில் ராமர் பாலம் இருப்பதாக எந்த அரசியல் கட்சியாவது பாஜக தலைவர்களாவது கூறியதுண்டு. அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? தொடர்ச்சியாக இல்ல 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 அதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஆதாரம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த இதுக்குள்ள தொடர்ச்சியாக அதற்கு முன்னாலே இது வந்து ராமர் பாலம் இருப்பதாக பிரச்சனை யாருமே எழுப்பல. இல்லைங்க, சுப்பிரமணிய சாமி வழக்குக்கு பின்னால தான் ஜெயலலிதா கூட அந்த வழக்குல சேர்த்துக்கிறாங்க. இல்ல உங்க பதில இருந்தே வரலாம். அப்படி அவர்களுக்கு தெரியவில்லை, தெரியறதுக்கு முன்பாக திட்டத்தை நிறைவேற்றுவோம் சொன்னவங்க ராமர் பாலத்திற்காகத்தான் இத்தனை கோடி ரூபாய் போடக்கூடிய நீங்க சொல்ற அடிப்படையில தமிழ்நாட்டின் வளத்தை பெருக்கக்கூடிய திட்டத்தை முடக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், 2427 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 6வது கடல் வழி பாதை தேர்வு செய்யப்பட்டு திட்டம் 1/3 நிறைவேற்றப்படுகிற நிலையில திடீரென்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ராமர் பாலம் இருப்பதாக சொல்லப்பட்டு தடையாணை பெறப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த பிரச்சனையை யாரும் பேசல. எல்லோருமே இதற்கு ஆதரவாக இருந்தார். எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நீரி என்கிற அமைப்பு தொழில்நுட்ப ரீதியாக எல்லா அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செய்துதான் 6வது கடல் வழி பாதையை தேர்வு செய்து ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ அல்ல, நீதி என்கிற அமைப்பு தான் இதை தேர்வு செய்தது.